ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக இஃப்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இஃப்பில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கோட் ரன் ஆகும், தப்பாக இருந்தால் கோட் ரன் ஆகாது. சின்டெக்ஸ் பாருங்கள், இஃப்பில் கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்க கோடு வந்து ரன் ஆகும், இல்லைன்னா உள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகாது. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இஃப் கண்டிஷன் பாருங்கள். கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தென் 5 சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 10 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கரெக்டு தான். ஸோ இது வந்து ரன் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 சொல்லி வரும். இதைத்தான் நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் வந்து சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரன் ஆகாது. எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு கோட் ரன் ஆகும், தப்பாக இருந்தால் இன்னொரு கோட் ரன் ஆகும். இதைத்தான் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப்பில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கோட் இஃப் ட்ரூ அப்படிங்கிற கோடு வந்து ரன் ஆகும். தப்பாக இருந்துச்சுன்னா எல்ஸில் கொடுத்துருக்க கோட் இஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ரன் ஆயிரும். கரெக்டாக இருந்தால் கோட் இஃப் ட்ரூ வந்து ரன் ஆகும், தப்பாக இருந்தால் கோட் இஃப் ஃபால்ஸ்ன்னு சொல்லி எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆயிரும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா எஃப்ங்கிற வேல்யூ 15 விட பெருசாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஆனால் அங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 15 விட பெருசாக இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகாமல் எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 15 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். இஃப் எல்ஸ் லேடர், அதாவது இஃப்லையும் இஃப் எல்ஸ்லையும் சிங்கிள் கண்டிஷன் தான் செக் பண்ண முடியும். பட் இந்த எல்ஸ் இஃப் லேடரில் நிறைய கண்டிஷனை வரிசைக்காக செக் பண்ண முடியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும், அது தப்பாக இருந்தால் அடுத்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அதுவும் தப்பாக இருந்தால் அடுத்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்படியே வரிசைக்கு எத்தனை எல்ஸ் இஃப் கண்டிஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், வரிசைக்காக செக் பண்ணிக்கிட்டே வரும். எதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக டிஃபால்ட்டாக ஒரு கோடு இருக்கும். இது எல்லாமே தப்பாக இருந்தால் இந்த டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க கோடு வந்து ரன் ஆகி அவுட்புட்டாக வந்துடும். சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷனில் கண்டிஷன் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்க கோட் இஃப் கண்டிஷன் 1 இஸ் ட்ரூங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இது தப்பாக இருந்தால் அடுத்து போகும். எல்ஸ் இஃப்பில் கண்டிஷன் 2ங்கிற கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இதுவும் தப்பாக இருந்தால் அடுத்து எல்ஸில் இருக்க கோட் இஃப் நன் ஆர் ட்ரூ அப்படிங்கிற கோடு வந்து ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். பப்ளிக் கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் வச்சுருக்கோம், கண்ட்ரோல்ஸ்ட்டுன்னு சொல்லி. அடுத்து கர்லி பிரேசஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸுங்கிற ஒரு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணி இன்ட்டு நம்பர்னு சொல்லி 0ங்கிற வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா நம்பருங்கிறத வந்து 0வோட பெருசாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த வேல்யூஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து தப்பு. ஸோ இது ரன் ஆகாது, ஸ்கிப் ஆகி எல்சிஃப் போகும். எல்சிஃபில் என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்பர் வந்து 0வோட சிறுசாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லுது. இந்த கண்டிஷனும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் போகும். எல்ஸ் கண்டிஷனில் இருக்கிற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்குள்ளே இருக்க த நம்பர் இஸ் 0 அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டாக வந்துடும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூவை வச்சு நிறைய கோடு பிளாக்ல இருந்து ஒன்று செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு வேரியபிளோட வேல்யூவை மட்டும் வெவ்வேறு கேஸ் கூட கம்பேர் பண்ணி எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் இருக்கிற கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சின்டெக்ஸ் பாருங்கள். ஸ்விட்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கீழே இருக்க கேஸில் எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எது கூடயுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்க டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸில் இருக்க கோடு இஃப் நோ கேசஸ் மேட்ச் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒவ்வொரு கேஸ்க்கு கீழேயும் நம்ம பிரேக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆனதும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு அது வெளியே போகணுங்கிறதுக்காண்டி நம்ம பிரேக்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த பிரேக் வந்து கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் கேஸில் இருக்க கோடும் சேர்ந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். பப்ளிக் கிளாஸோட நேம் கண்ட்ரோஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸுங்கிற ஒரு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு டேங்கிற ஒரு வேரியபிளுக்கும் த்ரீங்கிற வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிடுறோம். சுவிட்சோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா டேன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதாவது 3வது டே வந்து என்னதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேஸ் 1 கூட மேட்ச் பண்ணி பார்க்குறோம், மேட்ச் ஆகாது. கேஸ் 2ல் மேட்ச் பண்ணி பார்க்குறோம், மேட்ச் ஆகாது. கேஸ் 3 தான் அங்கே மேட்ச் ஆகும். ஏன்னா 3rd டே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3rd டே வந்து வெனஸ்டே. ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரும். நம்ம அந்த இன்ட்டு டேயில் வந்து நம்ம 2நோ இல்லை 5நோ இல்லை 6நோ கொடுத்துருந்தா அதுக்கு அந்த டேயில் வந்து என்ன டே இருக்குது, அந்த கேஸில் வந்து என்ன டே இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கும். பட் நம்ம வந்து 3ன்னு கொடுத்ததுனால வெனஸ்டே வந்து அவுட்புட்டாக வரும். தேங்க்யூ. இன்ஃபோ இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.